ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் சீசனில் கிடைக்கக்கூடிய சிறு கிழங்கை வச்சு நெத்திலி அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் சிறு கிழங்கு. இது ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி கிடச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தான் கிடச்சிருக்கு. இதை தோல் சீவிக்கிட்டு நம்ம நெத்திலி சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். தேவைக்கு தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வத்தல் மிளகு ஒரு 3 எண்ணம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வத்தல் மிளகு கூட குறைய சேர்த்துக்கிடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை மண் சட்டியில் போட்டிருக்கேன். அது கூடவே தக்காளியும் பச்சை மிளகாவும் வெட்டி போட்டிருக்கேன். கறிக்கு தேவையான புளி சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனையும் சேர்த்துருக்கேன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். இது நெத்திலி அவியல்னால கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் அதுக்கு தக்கன நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். சிறுகிழங்கை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக அவியணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம மறுபடியும் நெத்திலி மீனில் போட போகிறோம். மறுபடியும் அது குக்காக தான் போகுது. அதனால் கரெக்டாக அவிச்சு எடுத்துட்டு நெத்திலி மீன் அவியல் கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த கிழங்கையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிறுகிழங்கு யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி நெத்திலி அவியல் வச்சுருக்கோம். இந்த கிழங்கை சேர்த்து வைக்கும்போது இந்த கிழங்குல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் இந்த நெத்திலி அவியலில் இருக்கும். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.